ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஷார்ட் ட்ரிப்க்கு ஒரு 2 டேஸ் இந்தியா போகிறேன். ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுக்கு இப்போ நான் மட்டும்தான் போகிறேன். ஹஸ்பண்டு பசங்க எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ பசங்களுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஷர்வீஷ்க்கு மட்டும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஷர்வீஷ்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அவனுக்கு எக்ஸாம் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணுக்குமே இன்னும் எக்ஸாம் போயிட்டுருக்கு. பட் ஆனால் பொண்ணு மேனேஜ் பண்ணிப்பா, தனியாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் டிக்கெட் எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீக்கெண்டு போயிட்டு வந்துரு, ஃப்ரைடே அன்னைக்கு அங்கே இருக்கிற மாதிரி போயிடு, சாட்டர்டே அன்றைக்கி அங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக கொஞ்சம் அங்கே பேங்க்கில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் போகிறதுக்கு இந்தியா பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா ஃப்ரைடே அன்றைக்கி போயிட்டு சப்போஸ் அந்த ஒர்க்கு முடியல அப்படின்னா என்னால் நெக்ஸ்ட் டேவும் பண்ண முடியாது. சாட்டர்டே அன்றைக்கி ஹாலிடே. சப்போஸ் ஒர்க்கு முடியல அப்படின்னா நம்ம திருப்பி துபாய் திருப்பி போகணுன்னா அது ஃப்ளைட்டு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகும். ப்ளஸ் மாற்றி வைக்கிறதுனாலும் டிக்கெட்டு சேஞ்ச் பண்ணாலே அதில் பாதி காசு போயிடும். ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேணாம். வீக் டேஸ்னால் சப்போஸ் நம்ம போகிற அன்றைக்கி முடியல அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டே கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நம்ம மார்னிங் சப்போஸ் பெண்டிங் இருந்ததுன்னா முடிச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் சரி வீக் டேஸே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே அன்றைக்கி தான் கிளம்பியிருந்தேன். வெனஸ்டே கிளம்பிட்டு ஃப்ரைடே அங்கேருந்து ரிட்டன் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்திருந்தோம். இதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் நான் பசங்களெல்லாம் விட்டுட்டு போகிறது. இது வரைக்கும் அந்த மாதிரி நான் தனியாக போனதில்லை. பசங்களை விட்டுட்டு பசங்களோட தான் போவோம். ஹஸ்பண்ட் கூட மேபி சம்டைம்ஸ் வெக்கேஷனுக்கு இங்கே இருப்பாங்க. நாங்கள் பசங்க அந்த மாதிரி போயிருக்கோம். பட் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் தனியாக நான் ஊருக்கு போகிறது. மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு டிஷ் வாஷர்லாம் லோட் பண்ணி ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி துணியெலாம் காய வச்சு லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒர்க் இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் நம்ம அப்படியே வச்சுட்டு போயிட்டோன்னா நமக்கு செம டென்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு மிஷிகா கிட்ட துணி மட்டும் எடுத்துகிட்டு டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எப்பயுமே ஹஸ்பண்ட் ட்ராப் பண்ணுவாங்க. நாங்கள் பசங்க போகும்போது கூட ஹஸ்பண்ட் வீக் டேஸாக இருந்தால் கூட கொஞ்சம் பர்மிஷன் போட்டு வந்துடுவாங்க. பட் நான் கிளம்புன அன்றைக்கி அப்படி தான் நினச்சேன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் மீட்டிங் அது மிஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னையே டாக்ஸி வச்சுட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் தனியாக ஊருக்கு போகிறது. நான் கூட நினச்சேன் டாக்ஸி கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய வாட்டி ஷர்வேஷ் டியூஷனில் விடும்போது பஸ்ஸெல்லாம் மிஸ் பண்ணிட்டோன்னா டாக்ஸிக்கு வெயிட் பண்ணுவோம். 1/2 hour 45 minutes வெயிட் பண்ணால் கூட டாக்ஸியே வராது. ஸோ அந்த மாதிரியே தான் ஆகிடப்போகுது அப்படின்ட்டு வேற யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் நல்ல வேளை நான் லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் கீழே வச்சுட்டு ஒரு 2 minutes கூட இல்லை, உடனேவே டாக்ஸி கிடச்சிருச்சு. உடனேவே டாக்ஸி பிடிச்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு செக்இன் டைம் 11:50 தான் சொல்லியிருந்தாங்க. பட் 11:30க்கெலாம் நான் ஏர்போர்ட் உள்ள என்ட்ரு ஆகிட்டேன். செக்இனும் பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கேயே லான்ச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஃப்ளைட் ஏறியிருந்தோம். இங்கே எனக்கு இந்தியாவில் 8:30க்கு ஃப்ளைட் லேண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாகவே 8 o'clock அந்த மாதிரிலாம் லேண்ட் ஆகிடுச்சு, ஒரு 1/2 hour முன்னாடி. அதுக்கப்புறம் லேண்ட் ஆகி நாங்கள் வெளியில் வரதுக்கு ஒரு 8:20 அந்த மாதிரி ஆகிடுச்சு. பட் ஆனால் நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகும் போதெல்லாம் 8:05 அந்த டைம்க்கே லேண்ட் ஆகிடுச்சு ஃப்ளைட்டு. ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி ஃப்ளைட்லேயே ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த எபோலா வைரஸ் இப்போ நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபீவர் இருக்கா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது ஃப்ளைட்லேயே நான் ஃபில் பண்ணிட்டேன். அது இமிக்ரேஷனில் கேட்பாங்க அந்த ஃபார்மு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டு லேண்ட் ஆனதும் ஃபஸ்ட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு நான் கடகடன்ட்டு வந்துட்டேன். ஏன்னா சீக்கிரமாக இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு துபாயிலேருந்து ஃப்ளைட் ஏறும்போது இங்கே நான் உட்காந்துருந்த சீட்டுக்கிட்ட எனக்கு லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ
அதனால் ஒரு 4 சீட்டு தள்ளி பின்னாடி தான் வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து அங்கே இடம் இருக்குது, நான் அங்கே வைக்கிறேன் லக்கேஜுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் வச்சுருந்தாங்க. நான் போயிட்டு பின்னாடி வந்து என்னோடய சூட்கேஸ் சேம் அதே கலரு அதே மாடல் இருக்கவும் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். வந்து கடகடன்னு இமிக்ரேஷனில் வந்து நின்றுட்டேன். இமிக்ரேஷனில் வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இது உங்கள் சூட்கேஸா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நல்லா பாருங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் தான் பார்த்தா அது ஆக்சுவலாக வந்து வேறு பிராண்டு, பட் ஆனால் சேம் அதே மாடலு. அப்புறம் அவங்க கையில் இருந்துச்சு என்னோடய சூட்கேஸு. அப்புறம் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டேருந்து லக்கேஜ் வாங்கிட்டு இமிக்ரேஷன்லாம் முடித்து ஒரு 1/2 ஹவர்லேயே வந்து இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. பட் லக்கேஜ் மட்டும்தான் வர்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா நான் வந்து லக்கேஜ் இங்கேருந்து துபாயிலேருந்து போடும்போது ஃபஸ்ட்டே போட்டுட்டேன்னா, ஸோ அதனால் லேட்டாக வந்துச்சா என்னன்னு தெரியல. லக்கேஜ் வந்து என்னது தான் லாஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ அங்கே தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சென்னையில் வந்து நான் ஒரு 9:00 அந்த மாதிரிலாம் வெளியில் போயிட்டேன். மாமா தான் பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ நைட் டைமுன்றதுனால ஹஸ்பண்டுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தனியாக வேணாம், ட்ராவல் பண்ண வேணாம் நைட் டைமு. நான் ஆக்சுவலாக கடலூர் போகணும். ஸோ அதனால் காரில் தனியாக வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அம்மாவுமே வந்து தனியாக ட்ராவல் பண்ண வேணாம், ஏன்னா நான் ஏறி உட்காந்த உடனே தூங்கிடுவேன். ஸோ அதனால் தனியாக ரிஸ்க் எடுத்து வர வேணாம், மார்னிங்கே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு மாமா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்புறம் மாமா தான் கார் புக் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் ஒரு 6:00 அந்த மாதிரி சென்னையிலேருந்து காரில் கிளம்பிட்டோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். எங்கேயுமே நிறுத்தலை. ஒரு 10:00 அந்த மாதிரி ரீச் ஆவேன்னு நினச்சிருந்தேன். ஆனால் 9:00 வந்து நான் கடலூர் ரீச் ஆகிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் அம்மா மாப்பிள்ளை சம்பா இட்லியும் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையில் இட்லி பொடியும் செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி ட்ரை பண்ணுறது. அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்களாம். அவங்களுமே இதான் ஃபஸ்ட் டைம் அரைச்சிருந்தேன்னு சொன்னாங்க. நல்லா இருந்தது. டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பேங்க்குக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு தான் போய் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் போயிட்டு பேங்க் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு தேர்ஸ்டே நான் போயிருந்ததுனால அன்றைக்கி நாங்கள் வந்து பாபா கோயிலில் வந்து அன்னதானம் சொல்லியிருந்தோம். ஸோ லன்ச் அண்டு டின்னர் ரெண்டுமே சொல்லியிருந்தோம். ஸோ லஞ்சுக்கு வந்து நாங்கள் பாபா ஆரத்திலாம் முடிச்சுட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கப்புறம் பேங்க்கில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க்கையும் நாங்கள் வந்து பெண்டிங் வச்சதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன். ஸோ அதனால் இது ஷார்ட் ட்ரிப்புன்றதுனால பெருசாக வேறு எங்கேயும் நாங்கள் வெளியில் போகல. எங்கள் அப்பாவோட மாமா வீட்டுக்கு மட்டும் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். சொல்லுங்க. அவ்வளோதான். லாஸ்ட் டைம் நானும் ஹஸ்பண்டும் வந்திருந்தப்ப அப்பயுமே போய் நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். அவங்களுக்கு வந்து ஏஜ் 90க்கு மேலே ஆயிடுச்சா. ஸோ அதனால் நிறைய பேர் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி ஞாபகப்படுத்திட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து லாஸ்ட் டைம் நான் போயிருந்தப்ப என் பேரெலாம் அவங்க கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. போனவுடனே அவங்க வந்து ஞாபகம் வச்சுட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தாங்க. அடையாளம் தெரிஞ்சிருச்சு, பட் ஆனால் என் பேர் தெரியல அவங்களுக்கு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பேர் தெரியவே இல்லை. என் பேர் அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 மினிட்ஸ் கழித்து சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பேர் ஃபுல் பேர் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வீட்டில் வந்து மலர் மட்டும் தான் சொல்லுவாங்க, ஃபுல் நேம் சொல்ல மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபுல் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்துட்டு அங்கேயுமே ஒரு 10-15 மினிட்ஸ் தான் இருந்தோம். ஏன்னா டைம் இல்லாதனால நாங்கள் வந்து உடனேவே கிளம்பிட்டோம். ஈவினிங் ஆரத்திக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். நைட்டு அன்னதானமே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு 7:00 அந்த மாதிரி ஆரத்தி ஸ்டார்ட் ஆகிடும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நைட்டு ஆரத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்னதானம்லாம் பண்ணிவிட்டு கோயிலேருந்து ஒரு 9:00 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். அம்மா வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக கடைக்கு போயிட்டாங்க. என் தங்கச்சி வந்து கொஞ்சம் முன்னாடியே நான் அவளுக்கு லிஸ்ட்டெலாம் அனுப்பியிருந்தேன். அவள் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டான். ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அது வந்து ஊருக்கு கிளம்புற
அன்றைக்கி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது மட்டும் பெண்டிங்கில் வச்சுருந்தோம். அது வந்து அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணும்போது பார்த்தா 20 கேஜி கிட்ட லக்கேஜ் வந்து எக்ஸஸ் ஆகிடுச்சு. ஏதோ 1 கிலோ 2 கிலோனா ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் 20 கேஜிலாம் வந்து சான்ஸே இல்லை. ஸோ அதனால் அம்மாவுக்கும் இப்போ கொஞ்சம் உடம்பு முடியாதனால தங்கச்சியும் வந்து விழுப்புரத்தில் இருக்கிறனால சரி நம்மளே வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஆட்டோ வர சொல்லிவிட்டு நான் நேராக ஸ்பீட் போஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டேன். தங்கச்சியுமே அங்கே விழுப்புரத்துலேருந்து அவள் நேராக போஸ்ட் ஆஃபீஸ் வந்துட்டான். இங்கே ஆக்சுவலாக நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் போடுறேன். நிறைய ரூல்ஸ் இருக்குது போல். அவங்க ஆக்சுவலாக வந்து சொல்லியிருந்தாங்க அட்டை பாக்ஸ் வந்து அவங்கக்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தங்கச்சி போட்டிருக்கா. ஸோ அவளுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், டைம் ஆகிடுச்சா, ஸோ அவளை வந்து நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போட்டுரு. நான் அதுக்குள்ளே வந்து ஹஸ்பண்டுக்கு சூட் பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அங்கே போய் வந்து சூட் பார்த்து வாங்கிக்கிட்டு உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ டீட்டெயில்ஸ் மட்டும் விசாரித்து போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இங்கே வந்து சூட் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2-3 கலர் சொல்லியிருந்தாங்க. இந்த ஷேடில் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபர் இருந்தால் 2-3 சூட்டாக வாங்க சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நான் போயிருந்தப்போ அவங்க வந்து ஆஃபர் இல்லை, எதுவும் டிஸ்கவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சூட் மட்டும் எடுத்திருந்தாங்க. அப்புறம் பில் போடும்போது சொல்லியிருந்தாங்க 2 சூட் எடுத்தால் 20% வந்து டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நாங்கள் செக் பண்ணால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து கொஞ்சம் பார்ட்டி வியர் மாதிரி இருக்குது, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே போதும். எங்களுக்கு வந்து டைமும் இல்லையா, நாங்கள் வந்து 2 கார் சொல்லிட்டோம். ஸோ 1:30 இங்கேயே கடையிலே ஆகிடுச்சு. நாங்கள் ஆனால் எல்லாமே அம்மா பேக் பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் போனோடனே அப்படியே காரில் லக்கேஜ் ஏற்றிட்டு போக வேண்டியதான். இருந்தாலும் போகிறதுக்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகிடும் ஆட்டோவில் போனாலுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட் மட்டும் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். இது ஒரு சூட் மட்டுன்றதுனால 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. கார் வந்து நாங்கள் 2 மணிக்கு சொல்லியிருந்தாலுமே அவங்க வந்து 1:45க்கெலாம் வந்துட்டாங்க. ஸோ அதனால் அம்மா வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி லக்கேஜ் எல்லாத்தையுமே காரில் ஏற்றிட்டாங்க. கார் வந்து நாங்கள் 2 மணிக்கு சொல்லியிருந்தாலுமே அவங்க வந்து ஒரு 1:45க்கெலாம் வந்துட்டாங்க. ஸோ அதனால் அம்மாவே வந்து லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து காரில் ஏற்றிட்டாங்க. நாங்கள் போனோடனே அப்படியே காரில் ஏற வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி ரெடியாக இருந்துச்சு. அம்மா வந்து கொஞ்சம் துவையெல்லாம் எப்பயுமே நாங்கள் போனோன்னே செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க, கீரைலாம். ஸோ அதிலே வந்து எனக்கு பிசைஞ்சு பாக்ஸ்லேயும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சரி காரில் போகும்போது சாப்பிட்டுக்கலாம், டைம் இல்லை. ஏன்னா அம்மா வந்து இந்தியாவிலேருந்து துபாய் வரும்போது இந்த ஃப்ளைட்டு புக் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க 1:30க்கெலாம் வருவாங்களாம். அதனால் லேட் ஆகிடுச்சு, ½ அன் ஹவர்ன்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டே இருந்தாங்க. ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் நான் வந்து எம்டியாக வச்சுருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3 சூட்டு வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ லக்கேஜ் வந்து அது ஒரு 7 கேஜி வந்துரும்னு சொல்லிட்டு நான் ஹேண்ட் லக்கேஜ் எதுவுமே பிளான் பண்ணல. ஸோ அதனால் என் தங்கச்சி என்ன சொல்லியிருந்தா, ஒரு சூட் தானே வாங்கியிருந்தேன், அப்போ கண்டிப்பாக லக்கேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்போ தான் லாஸ்ட் மினிட் போய் மரத்துலேருந்து மாங்காய்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா. அது வாங்கிக்கிட்டு உடனேவே கிளம்பிட்டோம். எங்கேயுமே நாங்கள் வந்து வண்டி ஸ்டாப் பண்ணல. ஏன்னா வந்து ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சி சொன்னதுனால டிரைவருமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்திருந்தாங்க. சென்னையில் மட்டும் எங்கள் அக்காவை மீட் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு திங்ஸ் கொடுக்கணுன்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. அங்கே மட்டும் தான் ஒரு 5 மினிட்ஸ் நின்று அவங்கள பார்த்து பேசிவிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் லக்கேஜ் கொடுத்துட்டு கிளம்பியிருந்தோம். ஆனால் கரெக்ட் டைமுக்கு வந்துவிட்டோம். 6:30 அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் ஏர்போர்ட்டு ரீச் ஆகிட்டோம். எனக்கு 7 o'clock செக்இன் டைம் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் நான் 6:30க்கெலாம் வந்துட்டேன். லக்கேஜும் வந்து இந்த வாட்டி கரெக்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹேண்ட் லக்கேஜ் தான் வெயிட் போட சொல்லியிருந்தாங்க. 7 கேஜி கரெக்டாக இருந்தது. லக்கேஜுமே வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 கேஜிக்கு பே பண்ணியிருந்தேன். ஸோ 40 கேஜி டோட்டலாக, அதுவுமே கரெக்டாக இருந்தது. நான் சீக்கிரம் வந்ததால் அம்மாவுமே அப்புறம் கிளம்ப சொல்லிட்டோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் லக்கேஜ் போடுவோம், அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் லான்ச் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து ஃப்ளைட் ஏறிட்டோம். எனக்கு மெயினாக லக்கேஜ் தான் பயமாக இருந்துச்சு, எப்படி வரும், வந்து ஜாஸ்தி ஆகிடுமோ சொல்லிவிட்டு அந்த ஒரு பயம்தான் இருந்துச்சு. லக்கேஜ் கிளியர் ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னதுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. உடனேவே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயாச்சு.
நான் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் ட்ரிப்பு இதான் ஃபஸ்ட் டைம் வர்றது. பயங்கர டயர்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு தெரியல. வந்து என்ன நம்ம போகிறோம், ஒன் டே இருந்துட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட போகிறோம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பயங்கர அலைச்சலாக இருந்துச்சு. இங்கேருந்து கிளம்பி அங்கே போன உடனே லேண்ட் ஆன உடனேவே வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு திருப்பி வந்து நைட்டு தூக்கமே இல்லையா, லக்கேஜ்லாம் பேக் பண்ணோம். நெக்ஸ்ட் டே திருப்பி வந்து லக்கேஜ் வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் போடுறதுக்காக அங்கே போனது, அலைச்சல், பர்ச்சேஸிங்க அப்படி சொல்லிவிட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ளைட் ஏறி இங்கே வந்ததும் கரெக்டாக இருந்துச்சு. அந்த 2 டேஸ் வந்து ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருந்தது. பயங்கர டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் அடுத்த 2 நாள் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். படுத்து தூங்கி தூங்கி ஏஞ்சிட்டு இருந்தோம். அவ்வளோ டயர்டாக இருந்தது. ஆனால் அம்மாவுமே சொல்லிட்டு இருந்தாங்க, நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 டேஸ் ட்ரிப்லாம் வர மாதிரினா வரவே தேவையில்ல. நீ ஒரு 2 நாளாவது இருக்கிற மாதிரி வா. ஏன்னா வந்து சுத்தமாக டைமே இல்லை. அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் கிளம்புற அன்றைக்கி அவங்க போயிட்டு கீரைலாம் வாங்கிட்டு வந்து துவையில் அரைச்சிருந்தாங்களா. ஸோ அதனால் அட்லீஸ்ட் 2 நாளாவது இருக்கிற மாதிரி வா. சாட்டர்டே சண்டே லீவ் தானே, மாப்பிள்ளை வந்து பார்த்துப்பாங்கல்ல, நீ இருந்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுமே திட்டிகிட்டு இருந்தாங்க. என் தங்கச்சியுமே அதான் சொல்லிகிட்டு இருந்தா. என் தங்கச்சி பொண்ணு வந்து என்னை பார்க்கணும், பெத்தியை பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாலாம். ஸோ அவள் தான் பார்க்க முடியல. ஸ்கூல் இருந்தது அவளுக்கு, அதனால் அவள் வர முடியல. ஸோ அதனால் அவளுமே திட்டிகிட்டு இருந்தா. நீ அட்லீஸ்ட் ஒரு 1 டே இருந்திருந்தா கூட அவள் பார்த்துருப்பா, அவள் தான் ரொம்ப ஆசையாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்குமே பயங்கர அலைச்சல், டயர்டாக தான் இருந்தது. சரி நெக்ஸ்ட் டைம் போனோன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸாவது இருந்துட்டு வரணும். ரொம்ப ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடாது அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம். எப்பயுமே நாங்கள் வந்து லான்ச் போனோன்னா துபாய் லான்ச்சில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்கும் ஃபுட்டு எல்லாமே கம்பேர் டு சென்னை. ஆனால் இந்த வாட்டி வந்து சென்னை லான்ச்லேயே வந்து நிறையா ஃபுட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது இந்த வாட்டி. அந்த பன்னீர் கிரேவியில் மட்டும்தான் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி வந்து டெசர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ரைஸு, கிரேவி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வடைக்கறி, செட் தோசை, அதுக்கப்புறம் சிக்கன் மம்மூஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. மெயினாக அந்த சிக்கன் மம்மூஸில் வந்து அந்த சாஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ செட் தோசை, வடைக்கறியுமே வந்து நல்லா டேஸ்டியாக இருந்தது. இந்த வாட்டி நாங்கள் வந்து சென்னை லான்ச்லேயே நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். இந்த ஷார்ட் ட்ரிப் வந்து ஒரு 2 டேஸ் ட்ரிப்பாக இருந்தாலுமே ரொம்ப சந்தோஷமாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பாபா தரிசனம்லாம் வந்து நல்லா கிடச்சிது. ஸோ நல்லபடியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி துபாய் வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.